2026 சட்டமன்ற தேர்தலிலே என்டிஏ கூட்டணி, தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் சார்ந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சூழலை களத்தில் ஏற்படுத்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வியூகத்தின் அடிப்படையிலே எங்களுடைய தேர்தல் செயல்பாடுகளை சென்ற வாரத்திலிருந்து துவங்கியிருக்கிறோம். 9ஆம் தேதியன்று தஞ்சையிலே டெல்டா மண்டலத்தினுடைய இளைஞர் அணியினுடைய கூட்டம் மிக விமர்சையாக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து இன்று தென் மாவட்டங்களுடைய இளைஞர் அணியினுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த மாதம் இறுதிக்குள் என்னுடைய பாராளுமன்ற பணிகளுக்கிடையே 3வது கூட்டமாக சென்னை மண்டலத்தினுடைய இளைஞர் அணியினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெறும். எல்லா வருடமும் தொடர்ந்து நடைபெறுவது போல மக்கள் தலைவர் மூப்பனாருடைய பிறந்த தின விழா விவசாய தினமாக, விவசாயிகளுடைய குறை கேட்கும் நாளாக, விவசாய பிரதிநிதிகள் தங்கள் கருத்தை எடுத்து கூறும் வகையிலே கோவையிலே 17ஆம் தேதியன்று நடைபெறுகிறது. 28ஆம் தேதி காலை ராமநாதபுரத்திலே நான் இயக்கத்தினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறேன். 28 மாலை தென்காசியிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளை சந்தித்து பேசுகிறேன். 30ஆம் தேதி அன்று சென்னையிலே ஐயா மூப்பனார் அவர்களது நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது. செப்டம்பர் மாதத்திலே 4 மண்டலத்திலே ஒரு மண்டலத்தை 2 அல்லது 3ஆக பிரித்து ரெவென்யூ மாவட்டங்களுடைய கூட்டம் நடைபெறும். செப்டம்பரில் 4 மண்டலங்களிலும் 4 கூட்டம் நடைபெறும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 15ற்குள் 8 மண்டல ரெவென்யூ கூட்டங்கள், இளைஞரணி போல மாணவர் அணியினுடைய 4 மண்டலத்திற்கும் களத்திற்கு செல்வதற்கான ஆலோசனை கூட்டங்கள் நடைபெறவிருக்கிறது. வளமான தமிழகம், வலிமையான பாரதம் என்ற ரீதியிலே எங்களுடைய தேர்தல் யூகத்தின் அடிப்படையில் எங்களுடைய செயல்பாடு தொடங்குகிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலே இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணியாக, மக்கள் மத்தியிலே நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. தமிழக அரசு ஆட்சி மாற்றம் தேவை, அரசினுடைய செயல்பாடு போதுமானதல்ல, மக்கள் விரோத போக்கை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் கட்சிகள் எங்களோடு ஒன்று சேர்ந்து ஆட்சியை அகற்றக்கூடிய இலக்கை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மத்திய மாநில அரசுடைய ஒத்த கருத்தினுடைய செயல்பாடு தமிழகத்திலே அனைத்து துறைகளிலும் 100% வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். அதுபோன்ற ஒரு நல்ல சூழல் தேர்தலுக்கு பிறகு ஏற்படும். தற்போது அந்த சூழல் இல்லாத காரணத்தினால் தமிழக அரசினுடைய ஒத்துழைப்பு மத்திய அரசுக்கு இல்லாத காரணத்தினால் காழ்ப்புணர்ச்சி அரசியல், வாக்கு வங்கி அரசியல் காரணமாகவே தமிழகத்தினுடைய வளர்ச்சி தடையாக இருக்கிறது என்று கருதுகிறோம்.
நேற்றைய தினம் சென்னையில் 12 நாட்களுக்கு மேல் தங்களுடைய நியாயமான கோரிக்கையின் அடிப்படையில் ஜனநாயக முறைப்படி உண்ணாவிரதம் இருந்த தூய்மை பணியாளர்களை வலுக்கட்டாயமாக அரசு காவல்துறையை வைத்து கட்டாயமாக அகற்றி இருப்பது மனிதாபிமான செயல்பாடுக்கு எடுத்துக்காட்டு அல்ல. அவர்களது நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அரசினுடைய கடமை. ஆனால் அவர்களை உருட்டி மிரட்டி பணிய வைக்கலாம் என்று நினைத்தால் மக்கள் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்பதை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது. ஒரு காலக்கெடுவுக்குள் தூய்மை பணியாளர்கள், ஏன் காலக்கெடுவுக்குள், இன்னும் 48 மணி நேரத்துக்குள்ளே அவர்கள் முறையாக சரியாக தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு திரும்பக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்துவதுதான் முறையாக இருக்க முடியும் என்பது எதிர்க்கட்சிகளுடைய கருத்து அல்ல, பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தேர்தல் ஆணையம் வாக்காளர்கள் சேர்க்கும் பணி குறித்து அவதூறு, இவைகளெல்லாம் அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்திய கூட்டணியினுடைய உச்சகட்ட நாடகம், குற்றச்சாட்டு. இன்றைக்கு அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சி பலவீனமாகிக் கொண்டிருப்பதை உணர்கிறார்கள். இந்திய கூட்டணியிலே இருக்கின்ற மற்ற பிராந்திய கட்சிகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியை தாண்டி பயணம் செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். தேர்தல் வியூகத்தை அமல்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். கூட்டத்திலேயே அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இதனை உணர்ந்து கொண்ட தேசிய கட்சி காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர்ந்து ஒரு பொய்யை கூறிக்கொண்டே இருந்தால் அது உண்மையாகிவிடும் என்று நினைப்பது தவறு. அந்த போக்கை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். நீங்கள் அகில இந்திய அளவிலே காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் இறந்து போனவரோடு நான் தேநீர் அருந்துகிறேன் என்று கூறியதை பத்திரிகையிலே பார்த்து மிக வருத்தமான செய்தி. இறந்து போனவருடன் தேநீர் அருந்தினால் ஏன் கட்சியினுடைய தொண்டர்கள் இறந்து போனவருடைய வாக்கை தேடி பிடித்து போட மாட்டார்கள் என்பதுதான் இன்றைக்கு கேள்விக்குறி. ஏன் தேர்தல் ஆணையத்தை நாம் தேவையில்லாமல் குறை கூற வேண்டும்? ஒரு தேர்தலிலே, மாநிலத்திலே அல்லது இடைத்தேர்தலிலே ஒரு கட்சி வென்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய சரியான போக்கு, அந்த கட்சி தோற்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய தவறான போக்கு என்று கூறினால் வாக்களித்த மக்களை நீங்கள் போய் சந்திக்க வேண்டும், நியாயத்தை கேட்க வேண்டும், உங்கள் மீது இருந்த தவறுகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாறாக பொது வாழ்விலே அரசியலிலே நொண்டிச்சாக்கு கூறினால் அது ஏற்புடையது அல்ல என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மதுரை மாநகரில் வரி ஏய்ப்பு என்ற பிரச்சனை மிகப்பெரிய பூகம்பத்தை கிளப்பியிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களையும் இந்த வரி பிரச்சனை மிகப்பெரிய அளவிலே பாதித்திருக்கிறது. இதற்கு தீவிர விசாரணை தேவை. உண்மை நிலை வெளிவர வேண்டும். மக்களுடைய வரி பணம் வீணாக போகக்கூடாது என்பதை ஆட்சியாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று நான் தமாக சார்பிலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு
தெரு நாய்க்கள் பாதுகாப்பான இடத்திலே இருக்க வேண்டும் என்பது சரியான தீர்ப்பு என்பது என்னுடைய கருத்து. நான் விலங்குகளை தவறாக கூறவில்லை. தெரு நாய்க்கள், வெறி நாய்க்கள் பாதுகாப்பான இடங்களிலே இருக்க வேண்டும். மக்கள் நடமாட்டத்திலே இருக்கக்கூடாது. அதற்குண்டான பணிகளை டெல்லி மாநகரம் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள எல்லா நகரத்திலும் ஆட்சியாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வேண்டுகோள். சாதகம் என்பதை விட இதனுடைய பாதகங்களை நாம் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சங்கடமான பாதகங்களை, உயிர் போக்கும் பாதகங்களை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். கனிம வள கொள்ளைகள் தடுக்கப்பட வேண்டும். அதற்குண்டான சட்டங்களை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும், விரைவுபடுத்த வேண்டும், முழுமைப்படுத்த வேண்டும். இன்று காலை ஒரு தொலைக்காட்சி பத்திரிகை செய்தியில் மதுரைக்கு அருகிலே இருக்கின்ற ஒரு பகுதியில் நம்முடைய மிகுந்த மரியாதைக்குரிய விவசாயிகள் ஒரு சிலர் யுஎஸ் அரசினுடைய வரியை எதிர்த்து நம்முடைய பாரத பிரதமருடைய படத்தை எரிக்க முயன்றதாக செய்தியை பார்த்தேன். விவசாயருடைய வாழ்வாதாரம் தான் மிக முக்கியம். அந்த வாழ்வாதாரத்தை காப்பதற்கு முழுமையான முறையிலே இந்திய அரசு வர்த்தகத்தை முறைப்படுத்த, சரிபடுத்த, ஒழுங்குபடுத்த, விவசாயிகளுக்கு அதில் பாதுகாப்பு ஏற்படுத்த, வளம் ஏற்படுத்த, நலன் ஏற்படுத்த, வளர்ச்சி ஏற்படுத்த உறுதியாக இருக்கும் என்று பாரத பிரதமர் அவர்கள் விவசாயியை முதன்மையாக வைத்து டாரிஃப் சமாச்சாரத்தில் பேசியதை விவசாயிகளுக்கு நான் மிகுந்த மரியாதையோடு குறிப்பிட விரும்புகிறேன். தெரியாதவர்களுக்கு புரிய வைக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இது மிக முக்கியமான வெளியுறவுத்துறை பிரச்சனை. இதை மிக கவனமாக சரியாக மத்திய அரசு கையாளும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இது அவசரமான செயல்பாடு கிடையாது, நிதானமான செயல்பாடு, முறையாக செய்யக்கூடிய செயல்பாடு. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வழங்கி விவசாயிகளை பாதுகாக்கின்ற அரசு மத்திய அரசு, மோடி தலைமையிலான அரசு என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சிவகாசி பட்டாசு தொழிற்சாலையிலே சுற்றுச்சூழல் மாசுபாடு காரணமாக அரசு பல தொழிற்சாலைகளிலே தொடர்ந்து சோதனை செய்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பட்டாசு சம்பந்தமாக விபத்துக்கள் நடந்து மக்கள் இறப்பதையும் குறைக்கக்கூடிய கட்டுப்பாடான நிலையையும் அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். தென் மாவட்டங்களிலே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர தொழிற்சாலைகளை அமைக்க கோரி இளைஞர் அணி தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். கிராமப்புற மாணவருடைய கல்வி முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இருமொழி கொள்கை என்ற பிடிவாதத்தை விட்டுவிட்டு கிராமப்புற மாணவர்களுடைய கல்வி முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு இருமொழி கொள்கை என்ற பிடிவாதத்தை விட்டுவிட்டு மும்மொழி கொள்கை என்னும் தேசிய கல்விக் கொள்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று மாணவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வருங்கால வளர்ச்சிக்கு, படிப்பிற்கு, உயர்வுக்கு இது உபயோகமாக இருக்கும் என்பது அவருடைய கருத்து.
சமூக வலைதளங்களிலே ஆபாச படங்கள் வெளியிடுவது மாணவர் சமுதாயத்தை பாதிக்கிறது. இதை தடுக்க சிறப்பு சட்டம் கொண்டு வர வேண்டும் மத்திய மாநில அரசு. 90% நிறைவேற்றிவிட்டோம் என்று திமுக தேர்தல் அறிக்கை சொல்வது பொய், உண்மை அல்ல. மக்களை ஏமாற்றி விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களை தேர்தலிலே அடையாளம் கொண்டு கொண்டுவார்கள் என்று தீர்மானம் கூறுகிறது. தமிழக மீனவர்கள் தொடர்ந்து சங்கடத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கைது செய்வது, மிரட்டுவது, உருட்டுவது, இவைகளெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கட்டாய நிலை ஏற்பட வேண்டும். மத்திய மாநில அரசுகள் இணைந்து பேசி இலங்கை அரசோடு அழுத்தமாக கடுமையாக பேசி இதற்கு ஒரு வரையறையை ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் வெம்பூர் சிப்காட் நிறுவனம் நிலம் கையப்படுத்துவதை நிறுத்தி மாற்றிடம் கொடுக்க விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனை நிறைவேற்ற வேண்டும் என்று இளைஞர் அணி தீர்மானம் போடுகிறது. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. கட்டுப்பாட்டை இழந்து நிற்கின்ற சட்டம் ஒழுங்காக இன்றைக்கு தமிழகத்திலே தென் மாநிலங்களிலேயே சட்டம் ஒழுங்கு அதிக அளவிலே பாதிக்கப்பட்ட மாநிலமாக தமிழகம் இருக்கிறது. இது வேதனைக்குரிய, வருத்தத்துக்குரிய விஷயம். இதனுடைய தாக்கத்தை தினந்தோறும் தொலைக்காட்சியிலும் பத்திரிகையிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கொலை, கொள்ளை, திருட்டு, போதைப்பொருள் நடமாட்டம், பாலியல், டாஸ்மாக் கடைகளுக்கு கட்டுப்பாடே கிடையாது திறந்து வைப்பதற்கு. இவைகள்தான், டாஸ்மாக்கும் போதைப் பொருட்களும் தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்குக்கு முழு காரணமாக இருக்கிறது. அதனை அரசு கட்டுப்படுத்த தவறுகிறது. இன்னும் சொல்ல போனால் சட்டம் ஒழுங்கு உண்மையிலேயே தமிழகத்தில் கோமா நிலையில் இருப்பதுதான் உண்மை. இதை பற்றி கவலைப்படாத அரசு, காவல்துறையினருக்கே தமிழகத்திலே பாதுகாப்பில்லை என்ற நிலை இருப்பது மேலும் மக்களை அச்சப்படுத்தக்கூடிய நிலையாக இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து பாராளுமன்றத்தை 3 வாரமாக கூச்சல் குழப்பம் செய்து எதிர்கட்சியினர் காங்கிரஸ் தலைமையிலே பாராளுமன்றத்தை முடக்கியது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது, அவரவர் சார்ந்த தொகுதியினுடைய வாக்காளர்களுக்கு எதிரானது, நாட்டு நலனுக்கு எதிரானது, அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய தொகுதி வளர்ச்சிக்கு எதிரானது. பீகார் தேர்தலை மனதிலே வைத்து அங்கே காங்கிரஸ் மற்றும் இந்தி கூட்டணி படுதோல்வி அடையும் என்று உணர்ந்து அவர்கள் அங்கே தோல்வியடையும் நிலையிலே பலவீனமாக இருக்கிறார்கள் என்பதை நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அதற்கு ஒரு மாற்று ஸ்ட்ராட்டஜி என்று மக்களை ஏமாற்றுவதற்கு, பீகார் வாக்காளர்களை ஏமாற்றுவதற்கு
SIR என்ற பெயரிலே பாராளுமன்றத்தை முடக்குவது என்பது உச்சக்கட்ட தவறான செயல்பாடு என்பதை காங்கிரஸ் கட்சியும் அதன் இந்தி கூட்டணியும் உணர வேண்டும். மக்கள் தேர்தல்களிலே அவர்களுக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள். பாராளுமன்றத்திலே வாக்குவாதம், மறு வாக்குவாதம், உண்மை நிலைக்கு ஏற்றவாறு அரசோடு பேசி சரி தவறுக்கு பதில் கொண்டு வருவதுதான் நியாயமாக இருக்க முடியும். அதை விட்டுவிட்டு பாராளுமன்றமே நடக்கக்கூடாது என்ற முடிவிலே எதிர்கட்சிகள் செயல்பட்டால் தமிழக வாக்காளர்கள் ஏன் 40 பேர் திமுக கூட்டணியை அனுப்பினார்கள் என்று வருத்தப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். நீங்க நோ டவுட் ஆட்சியாளர்களுக்கு பணபலம், ஆட்பலம், அதிகாரம் பலம் இருக்கிறது. அந்த 3 பலத்தை வைத்து ஜனநாயகத்தை முடக்க வேண்டும், மக்கள் மீது அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஜனநாயகமா பரநாயகமா என்றால் பரநாயகம்தான் வெல்லும் என்ற மமதையிலே ஆளுங்கட்சி இருக்குமேயானால், குறிப்பாக கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாமல் தொடர்ந்து எல்லா தரப்பும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது தவறான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றினார்கள். கொடுத்த வாக்குறுதி நிறைவேறுமா என்று மக்கள் காத்துக்கொண்டு ஏமாந்தார்கள். இப்படி இருக்கும் சூழலிலே மக்களுக்கு அழுத்தம் கொடுத்து வென்று விடலாம், பலத்தால், பண பலம், ஆட்சி பலம், அதிகார பலத்தால் வென்று விடலாம் என்று அரசு நினைத்தால் உண்மையிலேயே தேர்தலிலே மக்கள் அவர்களுக்கு பாடம் கற்பிப்பார். சொன்னேன், NDA கூட்டணி இதனுடைய முழு வடிவம் இன்னும் சில மாதங்களிலே அதிகாரப்பூர்வமாக வெளிவரும். அதனை அதிமுக தலைமையும் பாஜக தலைமையும் இணைந்து வெளிப்படுத்தும். புதிய கட்சியினால் ஆளுங்கட்சிக்கு அதிக அளவிலே பாதிப்பு ஏற்படும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஏன்னு கேட்டால், நாங்கள் மக்களிடம் சென்று சேர்க்கக்கூடிய அதே கருத்தை புதிய கட்சியும் மக்களிடம் சென்று சேர்க்கிறது. 2 வலுவும் ஒன்றால் சேர்ந்தால் நிச்சயமாக யார் மீது புகார் கூறுகிறோமோ அவர்களுக்கு தான் வலு குறைத்தல், அது ஆளுங்கட்சியைத்தான் அந்த குறைகள் போய் சேரும். அதன் அடிப்படையிலே வீக்னஸ் ஒன்லி ஃபார் ரூலிங் பார்ட்டி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மிகுந்த மரியாதைக்குரிய கட்சியாக NDA கூட்டணியிலே தேசிய அளவிலே அங்கம் வகிப்பது மட்டுமல்லாமல் தமிழகத்திலே அதிமுக பாஜக கூட்டணியிலே அங்கம் வகிக்கிறது. எங்களுடைய பணி தமாகவை தமிழகம் முழுவதும் பலப்படுத்தி நிற்கின்ற இடங்களை தவிர மற்ற இடங்களிலும் கூட எங்களுடைய பணியால்
என்டிஏ கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணி வெல்ல வேண்டும் என்ற நிலையிலே தான் எங்களுடைய தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே எங்கள் பணியை துவங்கியிருக்கிறோம். கூட்டணி அதனுடைய முழு வடிவமெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னது போல பாஜக தலைமை, அதிமுக தலைமை இணைந்து முடிவெடுக்கும். ஆட்சியாளருடைய ஆணவ போக்கு, அலட்சிய போக்கு, மனிதாபிமானற்ற போக்கு, தூய்மை பணியாளர்களை பற்றி அவர்கள் சிறிது கூட அவருடைய வாழ்வாதாரத்தை, நலனை பற்றி கவலைப்படாத போக்கு இதற்கு எடுத்துக்காட்டு என்றால், ஏழை எளிய நடுத்தர மக்கள் ஆட்சியாளர்களுக்கு நிச்சயமாக வாக்களிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாக உறுதியாக இருக்க முடியும். நீங்க தூய்மை பணியாளர் சம்பவம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. தூய்மை பணியாளர் சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. நானே வந்து 3 முறை வந்து தூய்மை பணியாளர்களுக்காக அறிக்கை கொடுத்திருக்கிறேன். முதல் 2-3 அறிக்கையிலே தமாக அறிக்கை ஒரு அறிக்கை. நான் பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினால் என்னுடைய பிரதிநிதிகள் அங்கே சென்று அவர்களிடம் நியாயத்தை கேட்டிருக்கிறார்கள். இதுபோல பல கட்சிகள் அங்கே சென்று நியாயத்தை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில கொடிகள் தான் அங்கே இருந்தது, எல்லா கட்சி கொடிகளும் அல்ல. அந்த ஒரு சில கொடிகளிலே ஆட்சியாளர்களுக்கு உடன் இருக்க கூட்டணி கட்சிகளும் கொடிகளும் அங்கே இருந்தது குறிப்பிடத்தக்கது. அதுதான் என்னுடைய அனுபவம். அப்படி என்றால் உண்மை நிலைக்கு ஏற்றவாறு அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும். எப்படி அப்ப அதே டவுட் உங்களுக்கு அதிமுக பாஜக கூட இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி இன் தி சேம் பிளாட்ஃபார்ம். நீங்க சொன்னதை நான் சொல்றேன். நீங்க சொன்னதை அவங்க அதை மைண்ட்ல வச்சிருந்தா இதை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றேன். அவங்க அதை மைண்ட்ல வச்சிருந்தா இதை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றேன். நான் தானே அந்த டீம்ல இருக்கேன் இல்லையா? அவங்க சொல்றதுக்கு இதை அவங்களுக்கு நியாயம்னு பட்டா அது நியாயமா ஏற்றுக்கொள்ளலாம். அவங்க சொல்றது நியாயங்கிறப்ப இது நியாயமா ஏற்றுக்கொள்ளணும். as ADMK, BJP and like-minded parties, we will have more parties in the coming months to come. Already we are a winning front. We will be getting more comfortable seats after more party come. We think that way very strongly. That has been announced not by GK Vasan, by BJP. அந்த கட்சிக்கு அவர் தானே தலைவர், அவர் தானே முடிவு சொல்லணும். அந்த கட்சிக்கு அவர் தானே தலைவர், அவர் தானே முடிவு சொல்லணும். என் கட்சிக்கு நான் எது வேணாலும் சொல்லலாம். தலைவர் என் கட்சிக்கு முதன்மை கட்சி அதிமுக பாஜக. அதனால அதுல நான் வந்து கூட்டணி தர்மத்தை கடைபிடிப்பவன். நான் கிளியரா இருக்கேன். மேலும் ஒரு அணி உறுதியா உருவானாலும் எங்களுடைய அணி வெற்றி அணி தான். அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஏன்னா எடப்பாடியார் அவர்களது தொடர் சுற்றுப்பயணமே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே வாக்குகள் அதிகரித்து கொண்டு போகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்கள் உண்மை நிலையை பேச பேச எங்களை பொறுத்தவரையிலே ஆன்டி இன்கம்பன்சி ஓட் அதிகரித்து கொண்டே போகிறது. எதிர்மறை வாக்கு தமிழகத்திலே அதிகரித்து கொண்டு போகிறது. அந்த வாக்குகள் எங்களுக்கு சாதகமாக முடியும்.
connect only two names, BJP, ADMK head. That will finalize. They have already finalized the alliance. Don't connect any other name. அவர்களெல்லாம் வந்து நீங்க சொன்ன பேரெல்லாம் 24/7 இந்த கூட்டணி வெற்றிக்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்து வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணியை அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்ன பேரெல்லாம் அவர்கள்லாம் வந்து என்றைக்குமே பிரின்சிபல் பாலிசி மேக்கர்ஸ்னு சொன்னதும் கிடையாது. இதெல்லாம் இன்னும் நிறைய கட்சி வரும், கிவ் அண்ட் டேக் நிறைய இருக்கும். வெற்றி தான் குறிக்கோள்னா இதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் அந்த கூட்டணியினுடைய ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டு நான் போக போக எங்கள் கூட்டணி அதிகம் சேர சேர அந்த கூட்டணியில் என்ன பொசிஷன் தெரியறதுக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டு. நன்றி சார், தேங்க்யூ சார்.